சித்ரா பௌர்ணமி நன்னாளோட சிறப்புகள் என்னென்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வருடம் சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளி நமக்கு காட்சி தரும் நாள். சித்திரகுப்தர் பிறந்த தினம். சித்திரகுப்தரை இந்நாளில் வழிபடுவதால் பாவ சிந்தனை இல்லாத நல்ல புத்தியையும் நல்ல சிந்தனையையும் தருவார். சந்திரன் நம் மனதோடு தொடர்புடைய கடவுள். இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் சந்திரனை வழிபடுவதால் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மனோவியாதிகள், மனசஞ்சலங்கள் ஆகிய அனைத்தும் நீங்கி மனம் தெளிவு பெறும். இதனால்தான் சந்திரனை மனோகாரகன் என்று சொல்கிறோம். அது மட்டுமின்றி இந்நாளில் சத்தியநாராயண பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து விதமான வளங்களும் நலங்களும் நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் ராமனும் சீத்தையும் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து வீடு திரும்பியது இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்றுதான். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கடவுளை தரிசித்து நீங்களும் எல்லா வளங்களையும் பெறணும்னு நான் கடவுளை வேண்டுகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நம் கடவுளைக்கான கண்கோடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க.